அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? தினமும் ஜெபிக்கிறீங்களா? எங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் தொழில், உங்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலத்திற்காக தொடர்ந்து கணவன் மனைவியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். Profound and deep love is a transformative love and redemptive power என்று சொல்லி பார்த்தோம். உலகத்தில் எல்லாரும் அடிக்கடி பேசக்கூடியது, வரிக்கு வரி பேசக்கூடியது காதல், அன்பு, இன்ஃபேச்சுவேஷன் என்றெல்லாம் பல்வேறு விதத்தில் இந்த அன்பை குறித்து நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதனுடைய உண்மையான ஆழத்தை புரியாமல் தான் வாழ்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள, மனைவி கணவன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடோட கண்டிஷனல் லவ் தான் நம்ம செலுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை பார்த்தோம். மனைவியை ஏன் நேசிக்கிறேன்னா அவங்க நல்லா சமைக்கிறாங்க, அவங்களால பல பலன்கள் இருக்கிறது பாருங்கள். அந்த நன்மை தடைபட்டு போச்சுன்னா நம்மளால் அன்பு செய்ய முடியறதில்ல. அப்போது அங்கே கண்டிஷன் போடுறோம். கடவுள் அப்படி நம்மை அன்பு செய்யலை. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், கண்டிஷனும் இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ், அகாப்பே என்று சொல்லப்படுகிற அளப்பரிய தன்னையே இழக்கக்கூடிய அன்பை செலுத்தி தான் நமக்கு தன்னுடைய அன்பை நிரூபித்தார். அன்பான சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து இந்த அன்பை குறித்து நம்ம ஆழமான சத்தியங்களை தொடர்ந்து வருகிற வாரங்களில் பார்ப்போம். பிஷப் மைக்கேல் கரி அப்படிங்கிற ஒரு பிஷப் இருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, லவ் இஸ் த ஒன்லி வே டு லைஃப் அண்ட் லவ் இஸ் த ஒன்லி வே டு டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் வேர்ல்டு அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அன்பு ஒன்று தான் பிரதான வழி நாம் நல்ல முறையில் வாழ்வதற்கு. ஒருத்தன் பொருளாதார ஆசீர்வாதங்களை சந்தோஷத்தோட, உடல் நலத்தோட, உள்ள நலத்தோட இந்த உலகத்தில் சிறந்து வாழ்வதற்கு விசுவாசம் தேவை, எதிர்நோக்கு தேவை. ஆனால் அதை காட்டிலும் கடவுள் மேலே அன்பு, பிறர் மேலே அன்பு ரொம்ப 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 அவசியம் என்று சொல்லுகிறார். வாழணுமா? உனக்குள்ள அன்பு இருந்தால் நீ வாழ முடியும். அவன் அன்பு இருக்கிறவன் அழிய முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ அவர் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சுயநலமிக்க ஆபாச எண்ணங்களை உடைய, அதாவது கொலை செய்யக்கூடிய, இந்த பொல்லாத அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மானுடம் வாழக்கூடிய இந்த உலகத்தை மாற்றக்கூடியது வெறும் பக்தி முடியாது. அது கடவுள் மேலே உள்ள அன்பின் நிமித்தம் தான் அதை மாற்ற முடியும். அந்த அன்பை பிறருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது தான் இந்த உலகம் மாறும். லவ் இஸ் த ஒன்லி வே டு டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு உடம்பு நல்லா இருக்கணும்னா தண்ணி வேணும், காற்று வேணும், உணவு. எந்த அளவுக்கு ஒரு உடம்பு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த மூன்றும் மிக முக்கியமோ, அதே போல் நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி, உடலையும் சேர்த்து மூன்றும் சேர்ந்து தானே ஒரு மனுஷன். அந்த மனுஷன் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு மிக மிக முக்கியமான தேவை அவன் அன்பு கொடுக்கணும், அன்பை பெறணும். அப்போ அன்பு பெறுகிறதை விட அன்பு கொடுக்கிறவனா மாறும் பொழுதுதான் அவன் இன்னும் இந்த உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு மனுஷனா அவன் மாறுறான். Despite our profound need for our love, we don't know what is the true meaning of love. இவ்வளவு ஆழமா ஒரு மனுஷனுக்கு அன்பு தேவையா இருந்தாலும், கடவுளோட உறவுக்குள்ள அன்பு தேவை, அல்லது இந்த உலகத்தை ஒரு நல்ல ஒரு மனுஷனா வாழணும்னா அன்பு தேவை. நான் நல்லா வாழணும்னாவே அன்பு தேவை. அப்போது இந்த உலகத்தை மாற்றணும், என் குடும்பத்தை அற்புதமாக கொண்டுட்டு போனால் எனக்கு அன்பு தேவைன்னு தெரிஞ்சாலும் அந்த அன்பை குறித்து ஒரு மெத்தனமாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். விசுவாசத்துக்கு கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கு, மாலை போடுறதுக்கு, மாதாவுக்கு புடவை சாத்துறதுக்கு, அல்லது காணிக்கை கொடுக்கறதுக்கு, அல்லது திருப்பலி போகிறதுக்கு, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் கொடுக்குற முக்கியத்துவத்தில் ஒரு 5% கூட உண்மையான அன்பை செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் யோவான் எழுதிய திருமுகம் 1 யோவான் 4வது அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. நம்ம ஒருத்தர் அன்பு செலுத்தணும், அதான் கட்டளை. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. நாம் செலுத்தக்கூடிய அன்பு நமக்குள்ள தான் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற அன்பு அது கடவுள் ஏற்கனவே தூய ஆவி வழியாக நமக்குள்ள போடப்பட்டிருக்கு. அந்த அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். லவர்ஸ் ஆர் born out of God.
அப்போ உண்மையான அன்பு செலுத்துறவங்க கடவுளிடமிருந்து பிறந்தவங்க. அன்பில்லாதோர், அன்பு செய்ய தவறுகிறவங்க, மன்னிக்க தவறுகிறவங்க, ஏழைக்கு உதவி செய்ய தவறுகிறவங்க, அவங்க கடவுளை அறிந்து கொள்வதில்லை. they do not know who God is. அப்போ love clearly distinguishes the person who knows God from the person who does not know God. அப்போ அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை. அப்போ எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நம்ம எல்லாம் கோயிலுக்கு போறோம், அங்க சுரூபத்தை தொட்டு கும்பிடுறோம், அந்த மரத்தை சிலுவையை தொட்டு கும்பிடுறோம், சிலுவையை முத்தி செய்யறோம், இப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். மாதா சுரூபத்தை தொட்டு கும்பிடுவோம், அந்த நேரம் தொட்டு கும்பிடுவோம். அந்த உயிருள்ள கடவுளோட அந்த பிரசனத்தை, டான்ஜிபிள் பிரசனம், தொட்டு உணரக்கூடிய பிரசனத்தை அனுபவிக்க முடியாதபடி செத்து போயிடுவோம் அன்பு இல்லைன்னு சொன்னா. நான் எப்படி ஏழைய அல்லது என்னை அவமானப்படுத்துறவங்களை, என்னை எதிர்க்கிறவங்களை அன்பு செய்யணும்? அப்பதான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். உங்க வீட்டில் வேலி போட்டிருக்கீங்க, பக்கத்து வீட்டில் பங்காளி வாய்க்கால தள்ளி வெட்டிட்டான், அல்லது வேலியை தள்ளி போடுறான். நீங்களும் அவங்க ஒரு அடி தள்ளாங்க, நாம 2 அடி தள்ளி போடாம, தள்ளி போட்டீங்களாப்பா, இடத்துக்கு வந்துட்டீங்களா, பரவாயில்ல எடுத்துக்கங்க, கடவுள் உங்களை ஆஸ்வதிக்கட்டும்னு சொல்லி அந்த இடத்துல எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம அவங்கள மன்னிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோட வருவார். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ நெருப்பில 3 பேரை நெருப்பில போட்டப்போ 4வது ஒரு ஆள் வந்து காப்பாத்தினாரு. அதே போல எப்ப பிறர் உங்களுக்கு எதிராக செய்கிற துன்பங்களை, துயரங்களை, அவமானங்களை மன்னிக்கிறீங்களோ அந்த இடத்திலேயே 3வது ஆளா, உங்கள் இல்லாம 2வது ஆளா கடவுளை கண்டிப்பா பார்க்க முடியும். கடவுளை அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு சகோதரனை வெறுப்போர் பொய்யர் அப்படிங்கிறார் 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல. யோவான் மிக ஆழமா சொல்றார், நீ ஒரு பொய்யண்டா, யோர் எ லையர் என்று சொல்லுங்க. இதை விட வேற என்ன? கடவுளை ஜெபிக்கிறதா அன்பு செய்யறோம். அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு மாமியார, மாமனார, சகோதர சகோதரிகளை எல்லாரையும் நான் வெறுக்கிறேன், யாருக்கும் அன்பு செய்ய மாட்டேன்னு சொன்னா நாம ஒரு பொய்யரா தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அப்புறம் எப்படி பரலோகம் போக முடியும்? அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க ஒரு அசியம் பண்ணி பாருங்களேன், உங்களை மாற்றக்கூடியது அன்பு. அதாவது மெடிக்கல் ஃபீல்டுலையும் சரி, சைக்கலாஜிக்கல் ஃபீல்ட்லையும் சரி, அல்லது மென்டல் ஹெல்த் ரிசர்ச் பண்றவங்களும் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எந்த கணவன் மனைவி அன்பா வாழ்றாங்களோ, சுயநலம் இல்லாமல் அந்த கடவுளுடைய அன்பை கொடுக்கிறாங்களோ, எந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவை போல அன்பை பிறருக்கு செலுத்துகிறதோ, பங்கில மக்களுக்கு, வெளி மக்களுக்கு ஜெபிக்கிறாங்க, ரொம்ப ஜெபிக்கல ஆனா ஓரளவுக்கு ஜெபிக்கிறாங்க, கடவுள் கோயிலுக்கு போறாங்க, டைமுக்கு போறாங்க, இந்த கடவுளுடைய அன்பை உணர்ந்து அந்த அன்பை பிரதிபலிக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் பாவம் செய்யாம இருக்கிறாங்க, தீமை செய்யாம இருக்கிறாங்க, நல்லா தவிர்க்கிறாங்க, ஒழுக்கமா வாழ்றாங்க, விசுவாசத்துல நல்லா வராங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் அனாலிசிஸும். அப்போ இந்த மெடிக்கல், இந்த சைக்கலாஜிக்கல் ஃபீல்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷனுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா அந்த பெண்ணுக்கு நல்ல அன்பு கிடைக்கணும், நல்ல ஆணுக்கு நல்ல அன்பு கிடைக்கணும். அப்போ எங்கேருந்து கிடைக்கும்? இவங்க 2 பேரும் செலுத்தினாதானே, அன்பு செலுத்தினாதானே கிடைக்கும். அப்போ நல்ல அன்பை பரிமாறுகிற பிள்ளைகளா நம்ம மாறுகிற பொழுது நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை சுரப்பிகளும் அற்புதமாய் சுரக்கிறது. எந்த நேரத்தில் எந்த சுரப்பி சுரக்கணுமோ அந்த சுரப்பி சுரக்கணும், எந்த நேரத்தில் அதிகமாக சுரக்கக்கூடாது, சுரக்காது. அப்படி இருக்கும் பொழுது அத்தனை உறுப்புகளும் அற்புதமாக செயல்படுகிறது. பிளட் பிரஷர் நார்மலா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. எங்க ட்ரூ லவ் இருக்கிற இடத்துல சயின்ஸ் சொல்லுகிறது, மெடிக்கல் ஃபீல்டு அதை டிக்ளேர் பண்ணுது. எந்த குடும்பத்தில் உண்மையான அன்பு கணவன் மனைவிகள் இருக்கிறாங்களோ அங்க ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எந்த குடும்பத்தில் உண்மையான அன்பு நல்லா இருக்கோ அங்க பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமா இருக்கிறது. எந்த குடும்பத்தில் உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்க சக்கரை வியாதி இல்ல, டென்ஷன் கிடையாது, டிப்ரெஷனே அந்த குடும்பத்தில் இருக்கிறது இல்ல என்று சொல்லி பல்வேறு உடல் சம்பந்தமான, மன சம்பந்தமான ஆரோக்கியத்தை பெறுவதற்கு அன்புதான் அடித்தளம் என்று இந்த மெடிக்கல் ஃபீல்டு, சைக்காலஜி, மனநல மருத்துவமனை அல்லது மென்டல் ஹெல்த் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பண்ணி என்ன பிரயோஜனம்? அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றதில்லை. இதெல்லாம் போய் ஒரு 2 ஊசியை போடணும், பிளட் ப்ரெஷர் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடணும், இதுதான் நம்ம செய்யறோமே தவிர, ஒன்றுக்கும் ஒரு மாத்திரை வாங்கி போடுறோமே தவிர, அன்பு என்கிற மருந்தை நீங்க உள்ளே தள்ளுங்க. அன்பு என்கிற மருந்து உங்களுக்குள்ள இருக்கு, அதை வெளியில
கொடுங்க. மனைவியை பரிபூர்ணமாக மன்னிங்க, அன்பு செய்யுங்க, கணவனை அன்பு செய்யுங்க, பிள்ளைகளை அன்பு செய்யுங்க, உங்கள் சுற்றத்தாரை அன்பு செய்யுங்க, ஏழைகளை அன்பு செய்யுங்க. நீங்கள் அன்பு செய்ய ஆரம்பிக்க உங்களிடமிருந்து அன்பு வற்றாத நீருற்றா பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை சோர்வுகளை எடுத்துட்டு வெளியில ஓடிடும். உங்களுக்குள்ள மீதி இருப்பது நற்பண்புகள், நற்சுகம், நல்வாழ்க்கை தான் உங்கள் உடம்புக்குள்ள இருக்கு என்று சொல்லி சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்கிறாங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது, அன்பில் அச்சத்திற்கு, பர்ஃபெக்ட் லவ்ல அச்சத்திற்கு இடமில்லை. there is no place for fear அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல இன்செக்யூரிட்டி, ஐயோ தீமை நடந்துருமோ, கெட்டது நடந்துருமோ, என் புள்ள அழிஞ்சிருவாளோ, குழந்தை பிறக்காம போயிருமோங்கிற பயம் தான் இன்னைக்கு உலகத்துல. பயம் அதிகமாக கவலை அதிகமாகுது, கவலை அதிகமாக நோய் அதிகமாகுது. உண்மையான அன்பு கடவுள் மேலும், உண்மையான அன்பு பிறர் மேலும் நாம் செலுத்துகிற பொழுது அதில் அச்சத்திற்கு இடமே இல்லை என்று விவிலியம் சொல்லுகிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது இறைவசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 17:22 என்ன சொல்லுதுன்னா, ஜாய்ஃபுல் ஹார்ட் இஸ் எ குட் மெடிசன் அப்படிங்குது. அப்போ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா, மனைவி எப்படி சந்தோஷமா இருப்பானா, அவளை எல்லா நிலையிலும் அப்ரிஷியேட் பண்ண, அவளை அன்பு செய்ய, அவளை மேன்மைப்படுத்த அவள் சந்தோஷமா இருப்பா. அதுவே அவளுக்கு சுகம் தரும் மருந்தாக மாறும். அதனால தான் நான் சொன்னேன், அன்பு என்பது அது ஒரு ரிடம்டிவ் பவர், மீட்பளிக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர். நோயாளி மனைவிய ஒரு நோயற்ற ஒரு மனைவியை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குங்க. கடவுளை பிளேம் பண்ணி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ உண்மையான அன்புல எனக்கு குற்ற உணர்வு இல்லை, என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ரத்தத்தால் என் பாவங்களை கழுவிட்டார் வரும் பொழுது எனக்கு அந்த தண்டனை வந்துடும், நான் நரகத்துக்கு போயிடுவேங்கிற பயமே இல்லை. அதனால தான் பவுல் என்ன சொல்றாரு, பாவத்தின் கொடுக்கு சாவு, சாவின் கொடுக்கு பாவம், என் பாவத்தை தான் கடவுள் என்ன மன்னிச்சிட்டாரு, சாவே உன் கொடுக்கு எங்கே அப்படின்னு கேட்கிற. உன்னால என்ன செய்ய முடியும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50லிருந்து 56 வரை வாசிச்சீங்கன்னா, எது என்ன கடவுள் பிரிக்க முடியும், எது என்ன அழிக்க முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. உண்மையான அன்பை பவுல் கடவுள் மேல வச்சிருந்தாரு. உண்மையான அன்பை மக்களுக்காக தன் உயிரே கொடுத்தாரு பவுல். அந்த அளவுக்கு அன்பு செய்கிற பொழுது சாவோ பிசாசோ கட்டுவிரின் பாம்பு அவர் ஒன்னும் செய்ய முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமுள்ள உடல், உள்ள மனநிலை, அற்புதங்களை கர்ச்சைவு தூக்கப்பட்ட அற்புதங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு அவருக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டுச்சு பாருங்களேன். அன்பு என்பது அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர், அது ஒரு ரிடம்டிவ் பவர் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம அன்பை நம்ம எப்படி கொடுக்கிறோம்? அந்த குடும்பத்தில் அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிட்டு அந்த அன்பை எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணுறோம் பாருங்களேன். கணவன் மனைவி இருக்காங்க, மனைவி கொஞ்சம் அழகாக இருக்கா, கணவன் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கார் அப்படி வச்சுக்கங்களேன். அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த மனைவி நல்லா படிச்சிருப்பா, பிஜி படிச்சிருப்பா, வேலைக்கு போயிட்டு வருவா, அவளை எப்படியாவது ஐசோலேட் பண்ணுவார். இந்த கணவர் அந்த நண்பர்கிட்ட பேசிடக்கூடாது, தோழிகள்கிட்ட பேசிடக்கூடாது, எங்கேயா போய் பாட்டு பாடிடக்கூடாது, போட்டியில் ஜெயிச்சிடக்கூடாது. அப்படி இந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா அப்பா அம்மாவோட பேசிடக்கூடாது, தனக்கு தான், தான் வீட்டுக்கு தான், அவன்கிட்ட பேசாத தப்பு, அவன்லாம் உலகம் பொல்லாது, இப்படி மோசமான சொல்லி மனைவியனுடைய எல்லா கான்டாக்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணி அவங்கள ஐசோலேட் பண்ணி தன்னை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு அன்பின் வழியாய் நன்மை வழியாவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் அன்புன்னு சொல்லிக்கிறானுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பொறாமையில ஆண் நல்லா இருப்பாரு, என்னடா நம்ம ஒரு மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த கணவனை எப்படியா கண்ட்ரோல் பண்ணுமேன்னு சொல்லி அடிக்கடி புத்தி சரியில்லை, நீ அந்த படத்தை பார்க்குற, நீ கெட்டவன், நீ மோசமானவன், என்னக்கு அந்த பெண்ணோட பேசிட்டு இருக்க, மரியாதை வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு சிசிடிவி கேமராவில் பார்க்குற மாதிரி, ஒரு சர்வேலன்ஸ் மாதிரி, அவன் எங்கே போனா, எத்தனை மணிக்கு கிளம்புன, என்ன பண்ண, நேற்று ஏன் எங்கே போனேன், நைட்டு எங்கே போனேன், ஏன் லேட்டாக வந்த 11 மணிக்கு எங்கே போனேன்னு சொல்லி அவன் அப்படியே ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ தப்பு செய்கிறேன்னு சொல்லி ஒரு பொறாமையை தூண்டி அவனை எப்போ பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷனில் வச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு அடக்கி வைக்கணும்னு சொல்லி, நான் உன் செல்லை பார்த்து வாட்ஸ்அப் எடுத்து பார்க்கறது, இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறான்னு பார்க்கறது, மெசேஜை பார்க்கறது, இப்படி அவனை எல்லாரோட ஆக்டிவிட்டீஸும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. இதுக்கு பேரும் அன்புன்னு சொல்லிக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ சில பேர் கணவன்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக மனைவியை கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிரிட்டிசிசம் அப்படிங்கன்னா விமர்சனம்.
மனைவி உடம்ப பார்த்தா குண்டா இருக்கு, கண்ணு பெருசா இருக்கு, கருப்பா இருக்காங்க, பல்லு பெருசா இருக்கு, ஆமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸை பாடி ஷேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குள்ளமா இருக்க, ஐயோ இவங்க வீட்டில் அவங்க அப்பா வீட்டில் ரொம்ப ஏழைங்க, செருப்பு தைச்சாங்க, விவசாயி ஒண்ணுமே இல்லைங்க, வரும்போது 2 பவுன் தான் கொடுத்தாங்க, பாக்கியெல்லாம் நான் போட்டதுங்க. இப்படி சொல்லி 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 அவள் ஆட்டோவில் அன்னைக்கு ஒரு நாள் போனா, 150 ரூபா கொடுத்தேன், பர்ஸை விட்டு வந்தா. அவள் வெளியில சேஃப்டியே கிடையாது, யாரோடையுமே அவளுக்கு பேச தெரியாது. காய்கறி வாங்க போனா அழுக்கு, அந்த அழுகி போன காய்கறி தான் வாங்கிட்டு வர, ஏமாந்துருவா. அந்த குடும்பமே அப்படி, அவங்க அப்பா அம்மாலாம் மோசம், அந்த ஏரியா அப்படி, இப்படி சொல்லி 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 கான்ஸ்டன்டா அவனால செய்ய முடியாது. உன்னால பரிச்சை, இவங்க ஒரு டீச்சரா இருக்கா பாருங்களேன், பிஜி முடிச்சுட்டு பேப்பரை கொண்டு வருவா, ஒழுங்காக கரெக்ட் பண்ண தெரியாது, மார்க்கை இஷ்டத்துக்கு போடுவா என்று சொல்லி ஒரு டீச்சராக இருந்தாலும் அல்லது ஒரு டாக்டராக இருந்தாலும் அவள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த பெண்ணை பற்றி அல்லது பெண்ணு ஆணை பற்றி கண்டினியூஸாக கிரிட்டிசம் சொல்லி 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 நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவளை அடக்கணும் அல்லது அவனை அடக்கணும், மாற்றி மாற்றி பண்ணிப்பாங்க. அன்பான சகோதர சகோதரி, ஒரு சில பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அன்புங்கிறத பணத்தை சேமிக்கணும், பிள்ளைங்களை வைக்கணும்னு சொல்லிட்டு மனைவிட்ட 100 ரூபாவோட காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து காய்கறி வாங்க போவா, ஒரு மார்க்கெட் வாங்க போவா, அங்க போய் எல்லாம் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி 966 சொல்லி ஒரு கணவருக்கு அத்தான் சார்ஜஸ் 966 சொன்னப்ப அவர் ஜிபே பண்ணுவார், 960 ரூபாய் பண்ணுவார். அந்த பெண்ணிட்டு ஒரு 10,000 ரூபாய் 5,000 கொடுத்து போய் வாங்கிட்டுவான்னு சொல்லி அந்த அளவு கொடுத்துட்டு அவ தனியா இண்டிபெண்டா வாழ்ந்துருவான்னு சொல்லி அவருடைய அந்த லேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட பணத்தை நிறைய கொடுத்தாங்க அவங்க தப்பு பண்ணிடுவாங்க, நம்மளை மீறிடுவாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை பணத்தை விரைமன கூட தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள அன்பு செய்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு செஞ்சு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திரும்பி ஆட்டோக்கு வந்தோடனே இறங்கினோடனே அத்தான் ஆட்டோ சார்ஜ் 66 சொன்னா அவர் அங்கேருந்து பணம் போடுவார். இப்படித்தான் ஒரு பெண் ஆணையோ ஆணு பெண்ணையோ இப்படித்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அன்பு என்கிற போர்வையில அடக்கி ஆள பார்க்குறான். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுயநலம் தான். அவன் மிஞ்சி போயிடக்கூடாது, அந்த ஆளு அவன்கிட்ட அதிகம் மேலே பணம் கொடுத்தா குடிச்சிருவான், அவன் கெட்டு போயிடுவான்னு சொல்லி மனைவி கணவன் அடக்கிறது, கணவன் மனைவி அடக்கிறது, இப்படித்தான் பாருங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டே இருக்காங்க பாருங்க. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புருஷனுக்கு ஏத்தத மனைவி செஞ்சுட்டே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அன்பு செய்வாரு, எல்லாம் வாங்கிட்டு வருவாரு, எல்லாம் செய்வாரு. அந்த மனைவி காலைல ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சாயந்தரம் வரும்போது என்ன பண்ணுவார்னா அந்த அன்பு கொடுக்க மாட்டாரு, கோபமா இருப்பாரு, உருன்னு இருப்பாரு, அப்படியே இருப்பாரு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வித் ஹோல்டிங் அஃபெக்ஷன், பாசத்தை கூட அப்பப்பைக்கு திறந்து வர்றது மூடிக்கிறது, திறந்து இன்னைக்கு நான் அன்பு செய்ய மாட்டேன், நாளைக்கு அன்பு செய்வேன், ஏன்னா எனக்கு பிடிச்சது செஞ்சா அவனுக்கு அன்பு செய்வேன், எனக்கு பிடிக்காத உனக்கு அன்பு செய்ய மாட்டேன். ஸோ இப்படித்தான் பாருங்க அன்பு கூட, அதுக்கு அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ்னு சொல்றாரு திருவள்ளுவர். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ஷட்டர்ஸை போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த கசிஞ்சு ஓடுற அன்பு மாதிரி ஏதோ ஒன்று அன்பை கொடுத்துட்டு இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில கணவன் மனைவிகளை பார்த்தீங்கன்னா கணவனுக்கு மனைவி மேல ஒரு முழுசா நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்களேன், நீ அன்பு சரியா, நீ என்ன வந்தியா, அவங்களுக்கு அப்பப்போ ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், நீ என்னோட இருக்கணும், எங்கே போயிடலையே, இந்த ஊரில் வந்துடுவீல, வெளியூர் போயிட்டு வந்துடுவீல, 3 நாள் வந்துடுவீல, அடுத்த 5 நாள் வந்துடுவீல, அவங்களுக்குலாம் ரீஅஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க. அப்பதான் அவங்களால அன்பு செய்ய, அவங்களால அந்த கண்ட்ரோலுக்குள்ள இருக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மனுஷன் எப்படி ஒரு அன்பு அப்படிங்கிற போர்வையில மனைவிய, கணவனை, பிள்ளைகளை, பெற்றோர்களை அடக்கி ஆள்றோம். யாருமே சுதந்திரமா செயல்பற்றக்கூடாது என்பதற்கு அன்பை ஒரு கருவியா பயன்படுத்துற பாருங்க. எந்த மாதிரி ஒரு மோசமா போயிடுச்சு பாருங்களேன் இந்த உலகம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட அன்பை கணவன் மனைவி கொடுத்துட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன், அடக்கி ஆள்றதுக்காக. அந்த மனைவியினுடைய திறமைகள், மனைவியினுடைய அழகான அறிவு, மனைவிக்கு கடவுள் கொடுத்த அந்த அன்பு, நீதி, நேர்மை, திறமை அத்தனை அழிஞ்சு போயிடும். கடைசி வரைக்கும் ஒரு மண்ணாந்திரைய போய் செத்து போயிடுவாங்க. அன்பை கொடுக்க முடியாது. இதனால தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நேரத்தில் அன்பு இல்லை, அன்பு கணவன்கிட்ட கிடைக்கல, மாமியார்ட்ட கிடைக்கலங்கும் போது அவங்க அதிகமாக ட்ரெஸ்ஸு காப்புறாங்க, உடம்ப காமிக்க ஆரம்பிக்கிறாங்க, அசிங்கமாக ஒரு ஃபில்த்தியாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க, அல்லது சினிமாவுக்கு அலைகிறாங்க, அல்லது பொருட்களை வாங்க போறாங்க, டூர் போறாங்க ஃப்ரெண்ட்ஸோட, அப்படி இப்படின்னு எங்கேயாவது இந்த அன்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெளியில போய் யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணிடுறாங்க, அப்புறம் கெட்டு போறாங்க.
அன்பு என்பதை கடவுள் கற்றுக் கொடுத்த அந்த அன்பை குடும்பத்துக்குள்ள நாம் செலுத்தி விட்டோம் என்று சொன்னால் அதுதான் ரிடெம்ப்டிவ் ஃபோர்ஸ். நம் குடும்பத்தை மீட்புக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமை என்றால் கடவுள் கொடுத்த அன்பு. அதுக்கு அந்த அன்பு கடவுளிடமிருந்து வருவதனால் தான் இவ்வளவு வல்லமை. இந்த அன்பை ஒருத்தருக்கு கொடுத்து உங்கள் குடும்பங்களை ஒரு அற்புதமான ஒரு குடும்பமாய் வளர்த்திடுங்கள். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் அடித்தளத்தை ரொம்ப வருஷமா போட்டுக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையில ஜெபிக்கிறோம், இறைவார்த்தையை வாசிக்கிறோம், திருப்பலிக்கு போறோம், கடவுளுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெற்றுக்கொள்கின்றோம். என்ன பக்தி முயற்சிகள் அநேகற்றை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் இன்னும் கடவுளை பார்க்கல. ஏன்னா நம்ம இன்னும் அடித்தளத்தில் தான் இருக்கிறோம், இன்னும் எக்ஸிகியூஷனுக்கு வரல, கட்டடம் மேல எழும்பல, கடவுள் சொன்னதை நம்ம செய்யல, அன்பில்லாதோர் கடவுளை அறிவதில்லைன்னு சொன்னதை நம்ம இன்னும் புரிஞ்சிக்கல. லவர்ஸ் ஆஃப் பார்ன் ஃப்ரம் காட், பார்ன் ஆஃப் காட், அன்பு செய்கிறவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. உன் சகோதர சகோதரிகளை நேசிக்கலன்னா நீ பொய்யன் அப்படிங்கிற. நம்ம கோயிலே உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நற்கருணை ஆராதனையிலே நம்ம இருந்தாலும் சரி, என்னால என் சக மனிதனை என்னால நேசிக்க முடியல, எனக்குள் இருப்பதை நான் பிறருக்கு கொடுக்க முடியல, என்னோட அன்பை, என் நேரத்தை, என் உழைப்பை, என் பணத்தை, என் பொருளை, என் மன்னிப்பை, என்னோட இரக்கத்தை என்னால கொடுக்க முடியல, என்னோட அகங்காரத்தை விட முடியல, தாழ்மையை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா நான் கடவுளை அறியவே இல்லை. ஆண்டவர் கேட்டகரிக்கலா சொல்லிட்டார். நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய அடித்தளத்தை நாம் வாழ்வாக்க வேண்டும். என்ன நமக்கு அடித்தளம்? எதுல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் அன்பில கட்டப்பட்டிருக்கிறோம், பரமபிதாவின் அன்பில கட்டப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வழியா நமக்குள் ஊற்றப்பட்ட அந்த அன்பில நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அதை எப்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம்? எப்ப நம்ம வெளியே கொண்டு வர போறோம்? நம் வாழ்வில் அதை பகிரும் பொழுது, நான் பெற்றுக்கொண்டது அத்தனை நான் பிறரோடு பகிரும் பொழுது. ஏன்னா நம்ம அன்புக்காக தப்பான டெபினிஷன் வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ திரும்ப கொடுத்தா போதும், இல்ல கொடுக்க தேவையில்லை, யார் எனக்கு தேவையில்லை. இல்ல, அன்பு என்று சொன்னால் அது தேவ அன்பு மட்டும்தான், வேற எந்த விதமான அன்பும் கிடையாது. அப்ப அந்த அன்பு என்பது முற்றிலுமாய் தன்னை இழக்கிற அன்பு. பெரிய வியாழன் நம்ம ஆராதிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை செய்யறோம், பாதம் கழுவுற சடங்கு எவ்வளவோ செய்யறோம், அத்தனையும் தன்னை வெறுமையாக்குகிற அந்த அன்பு. அந்த பெரிய வியாழன் எப்போ என்னுடைய வாழ்வாய் மாறப்போகின்றது? அந்த பெரிய வெள்ளி என்று என்னுடைய வாழ்வாய் மாறப்போகின்றது? பிறருக்காக நான் என்னைக்கு என்னை இழக்க போகின்றேன்? அந்த நம்ம இழந்தால் மட்டும்தான் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால் தான் அது மிகுந்த பலன் தரும் என்றபடி நம்முடைய வாழ்வை இழப்போம். நாம் பாடுவோம், ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதனும் நீங்களும் நானும் இயேசுவாம் என்று சொல்லி நாம் வாழணும். வேற அன்புக்கு வேற எந்த டெஃபினேஷனும் கிடையாது. அன்பு என்றால் அது கடவுள், அன்பு என்றால் அது இயேசு, இயேசு கிறிஸ்து காட்டிய மாதிரி தான் அன்பு. வாருங்கள் பாடி ஜெபிப்போம். உங்களை ஒப்புக்கொடுங்க, முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுங்க. ஆண்டவர் என்னை மாற்றும் என்று சொல்லி கரங்களை விரித்து ஒப்புக்கொடுங்க. அன்பு என்பது நம்மை இழப்பது, பிறரை உயர்த்துவது. வாருங்கள் பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களை மாற்றும், ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றும், ஆண்டவரே வறண்டு போன எங்கள் இருதயங்கள் அன்பினால் உயிர் பெறட்டும், ஆண்டவரே ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். நாம் வாழணும்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கை சமநிலையில இருக்கணும்னா நம்மிடத்தில் அன்பு இருந்தே ஆகணும். அந்த அன்பை நாம் பகிர்ந்தே ஆகணும், வேற வழியே கிடையாதுங்க. ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஈர
இருப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் ஏதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. இருப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் ஏதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம். நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம். நாளைய உலகம் விடியலாகவே. ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம். ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம். ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம். ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசுவாம். ஆமென் ஆண்டவரே. இன்னொரு இயேசுவாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் முழு கட்டமைப்பை சீரமைப்பீராக சுவாமி. அப்பா, எங்கள் அடித்தளங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்மையே அடித்தளமாய் கொண்டு அப்பா, உம்மை போல ஆண்டவரே எங்களை பிறருக்காய் இழக்கக்கூடிய அப்பா உண்மையான மனித தன்மை எங்களுக்குள் பொங்கி எழச் செய்வீராக. உம்முடைய அன்பு இழந்து எங்களை நேசித்த அந்த அன்பு எங்களுக்குள் பாய்வதாக சுவாமி. அதை நாங்கள் பிறருக்கும் கொடுத்து அப்பா நாங்களும் இன்னொரு இயேசுவா இந்த உலகில் வாழ்வோமாக. அப்படியாக இணைப்புள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.